கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக. கர்த்தர் நம்மை கடந்த 5 மாதங்கள் அற்புத விதமாக பராமரித்து, போஷித்து, பாதுகாத்து, இந்த புதிய மாதத்தில் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியை காணும்படிய கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தூலனானான். அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? எப்பொழுதாவது நீங்கள் பரிசோதித்து பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். காரணம், யோசேப்பு பாவத்துக்கு விலகி பரிசுத்தத்தில் வாழ்ந்தான். இருளை விட்டு வெளிச்சத்தில் இருந்தான். ஆகவேதான் இங்கே பாவத்துக்கு விலகி வாழ்ந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். போத்திபாருடைய அரண்மனையில் போத்திபாருடைய மனைவி யோசேப்பு அழகுள்ளவன் என்று கண்டு அவனோடு கூட தவறான காரியத்துக்கு ஈடுபட முயற்சித்தாள். ஆனால் கூட யோசேப்பு தன்னுடைய மேல் வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடி போயிட்டான். நம்ம பாட்டு பாடுவோம், நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. உதட்ட அளவில் தான் நம்ம பாடுறோம், அது உள்ளத்தில் உணர்ந்து நம்ம பாடுறதில்லை. அப்படி பாடியிருந்தால் நம்ம பாவங்களை உதறி தள்ளிவிட்டு எப்போ ஓடி இருப்போம். ஆகவே இங்கே பாருங்கள், யோசேப்பு நெருங்கி வந்த பாவத்தை உதறி தள்ளிட்டு ஓடியே போயிட்டான். அதனால தான் கர்த்தர் அவனோடு கொடுத்தார். ரெண்டாவது, யோசேப்புக்கு கர்த்தருடைய பயம் இருந்தது. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான். ஆகவே தான் நான் காரிய சித்தி உள்ளவனானான். இது எந்த இடத்துல? தன்னுடைய சொந்த குடும்பத்தில், ஊரில் இல்லை, அடிமையாய் கொண்டு போகப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட இந்த போத்திபாருடைய அரண்மனையில் புரஜாதிய இடத்துல கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான், கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தான். ஆகவே அவன் காரிய சித்தியுள்ளனானான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட யோசேப்பு போல பரிசுத்தமாக வாழ, கர்த்தருக்கு பயந்து வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு யோசேப்பு போல பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ உதவிச்சு. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.